ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் மாணவராலும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தவரும் முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். கிருபையுள்ள தகப்பனே, இந்த வார்த்தைக்கு வருகிறேன். சிலுவைக்குள் என்னை வைத்து காத்துக்கொள்ளும். இந்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ உதவிச்சு ஏப்சன் மூலம் கேட்கிறேன். இதான் வெளிப்படும் 2 அதிகாரம் 24 தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமானம் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரிதான் ஏன் கிரியைகளை கை கொள்ளுவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதி மேல் அதிகாரம் கொடுத்தேன். அவன் இருப்பு கொள்ளார் அவளை ஆழ்வான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். வெளிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கிறான். ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் அந்த இயேசுகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பை சொல்லிட்டு அதை கை கொள்ளாமல் அதை வெறுத்து விட்டு தேவனுடைய கற்பனை கை கொள்கிறவர்களுக்கு என்னன்னா ஆசீர்வாதங்கிறதையும் கர்த்தர் சொல்ல. தேவன் முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துவார், தேவகுமாரன் அறிமுகப்படுத்துவார். 2வது பாராட்டுவார். நம்முடைய கிரியைகள் காரியங்களை குறித்து பாராட்டுகிற தெய்வம் ஆண்டவர். ஆண்டவருக்காக செய்கிற எந்த ஒரு கிரியையும் வீணாய் போக, ஊழியம் என்று வரும்போது ஏதோ மேடை போட்டு பிரசங்கம் பண்ணி நாம் செய்கிறதெல்லாம் ஊழியம், மற்றெல்லாம் ஊழியம் இல்லை என்று எண்ணினால் அது தவறு. தேவனுடைய வேலையில் தேவ ராஜ்யத்தில் ஒரு சிறு பகுதியை ஒருவர் நிறைவேற்றினால் கூட ஆண்டவர் அதற்குரிய ஒரு பிரதிபலனை கொடுக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்த ஒரு தாசன் வேதத்தில் இருக்கு. அது எண்ணாகமம் புஸ்தகத்துக்கு போனா மன்னிக்கணும், யாத்ராகமம் புஸ்தகத்துக்கு போனால் அவர் செய்த ஒரு மிக சாதாரண ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை தேவன் கனப்படுத்தினார். மற்றவருடைய பார்வையில் அது ஒரு அற்பமாக தோன்றலாம், அல்லது சரித்திரத்திலிருந்து அது
மறக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பக்கம் 92. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையார். இதுல என்ன பெரிய காரியம்? மோசைக்கு கை உயர்த்திக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நேரம் நிக்க வச்சா எப்படி இருக்கும்? காலம் சந்து போகும். ரொம்ப நேரம் முழங்கால நிக்க வச்சாலும் முட்டு வலிக்கே வரும். அது இயற்கை சரீர பிரகாரமாக ஏற்படுகிற பலவீனங்கள், காரியங்களில் உள்ள ஒன்று. தேவபோல மோசே மலையின் மேலே தேவனை போல பிடித்துக்கிட்டே நிற்கிறார். அவன் கை உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது யோசுவா மேற்கொள்வார். அவர் கை தாங்கும் போது அமலேக்கியன் மேற்கொள்கிறான். ஒன்று தெரிந்து விட்டது, மோசே தேவனுக்கு முன்பாக தன் கைகளை உயர்த்திக் கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆனால் மோசே நம்மளை போல மனுஷர் தான். அவர் கை அசந்து போயிட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறது? உடனே 2 ஹெல்பர்ஸ் கூட போனாங்க. என்னைக்குமே ஊழியத்தில் உதவிக்காரர்கள் கண்டிப்பாக தேவை. எல்லாத்தையும் நான் ஒருத்தனே செய்திருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல படுத்துருவீங்க. எவ்வளவுதான் நீங்க தேவனோடு உறவுள்ள ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தேவ கருவை பெற்ற மனுஷனாக இருந்தாலும் தேவனுடைய வேலை என்று வருமானால் அது கை கொடுக்கிற ஆட்களை தேவன் வைத்திருப்பார். அது ஸ்திரீகளாம் இருக்கலாம், சகோதரர். நமக்கு கை கொடுக்கிற ஆளு பிரசாத். இன்னொரு கை கொடுக்கிற ஆளை சொல்லி இருக்கேன், ஜெயக்குமார். நல்ல பயர் வாரியர். அது ஜூன் மாசம் ஆக்குவார். அப்ப 2 பேர் கூட போறாங்க. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ நடுவில் இருக்கிறேன். ஒரு மனுஷன் தனி ஜபமும் பண்ணணும், குடும்பத்தோடு இணைந்தும் ஜபிக்கணும், சபையாய் சேர்ந்தும் ஜபிக்கணும். எல்லாவற்றையும் நான் தனித்திருந்து ஜபித்து மேற்கொள்ள நினைப்பீர்களானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தோற்று போகும். தானியேல் புஸ்தகம் எடுங்க. அதுல அவர் என்ன செய்றார்? தானியேல் ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை வருது? ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். அடப்பா விட இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசியங்கள். பக்கம் 1030. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற அழியாதபடிக்கு மறைபொருளை குறித்து பலோத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக இருங்க. எதை கேட்க போறாரா?
ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்கிறதற்காக 18 அனனியா மீஷாவேல் அசரி என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். நம்ம 3 பேருக்கு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நம்ம அழிஞ்சு போகக்கூடாது, தேவத்துல இறக்கம் வேணும். நாம் என்ன தேவனிடத்தை இறக்கம் கேட்க ஜெபம் பண்ணுவோம், கூடி ஜெபிப்போம். கூடி ஜெபிக்கிறதுல அவ்வளவு பலன் இருக்கிறது. ஏன் அவர்கிட்ட போய் சொல்லணும்? நானே ஜெபம் பண்ணி கேட்டேன், நானே எல்லாம் செய்துள்ளேன்னா உங்களால முடியாது, என்னாலையும் முடியாது. பவுலாலே முடியல. பவுலே சொல்லினார், ஜபத்தினால் எனக்கு உதவி செய்யுங்கள். உதவி கேட்கிறார். யாருகிட்ட? விசுவாசிக்கிட்ட. நானும் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன், தயவுசெய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மெல்பர்னுக்காக, எனக்கு, பிரசாத், ஊழியர்களுக்காக தயவு செய்து அந்த தினம் ஜபத்தில் எங்களை நினைக்கொண்டு ஒரு நிமிஷமாகுது. ஆண்டவரே ஒரு ஆசீர்வதியும் பாதுகாத்தவர் கிருபத்தாரும் ஜெபம் பண்ணாரு. பராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறுபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாரு. அப்போ எங்க ஜெபம் பண்ண மேல போறாரு. இதுல ஒரு காரியத்தை நீங்க அறியணும். யுத்தத்தில் பழக்கப்பட்டவர் யார் தெரியுமா? மோசே. 40 வருஷம் எகிப்தினுடைய சகல கலைகளிலும் கை தேர்ந்தவர். கத்தி எடுத்து ஒருத்தனை எகிப்தியனை கொண்டுட்டார். அவருக்கு யுத்த பழக்கம் உண்டு. யோசுவாக்கு யுத்த பழக்கம் கிடையாது. அவருக்கு செங்கல் சுட்டுது வந்தது. இந்த எகிப்துல அதான செஞ்சாங்க. பார்வனோ கத்தி குடிச்சு சண்டை போடணும் சொல்லி கொடுத்தாரு. செங்கல் சுட்டு, அதுவும் தாழடியெல்லாம் தரமாட்டேன், நீ போய் செடி. செங்கல் சுட்ட கைகள் எப்பொழுது யுத்தத்துக்கு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போகுது, பட்டை எண்ணிய கைகள் எப்பொழுது போதை பெற்றுக் கொண்டு. இதுதான் தேவ ஞானம், இதுதான் தெய்வீகம். எவனால் முடியாது நினைக்கிறாரோ அவனை ஆண்டவர் எதிர்காலத்திற்காக என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதில் வருது சங்கீதம், ஞாபகம் இருக்கா? என் கைகளை 144 சங்கீதம் வாசிங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், உங்களை பழக்கி வைப்பார். நல்ல நமக்கு பாட்டுக்கு செய்கிற 2 சகோதரிகள் காலைல ஹெல்ப் பண்றாங்க. சாயங்காலம் 3வது ஒரு ஆளை முன்னால கூப்பிட்டு விட்டான். யாரு? அதாச்சு. வாங்க, மைக்கு பக்கத்துல இருந்து பாடுங்க. அது மட்டும் தான் சொல்றாரு. பழக்கு வைப்பாராங்க. தேவனுடைய காரியத்தில் ஒரு வீடு விசிட் பண்றீங்க,
ஒரு வீட்டுக்கு போகும்போது முதல்ல பம்மி தான் போகும். என்ன நினைப்பாருக்கோ, நம்ம போனா அந்த வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்ல கைவிட்டா முகத்துல எல்லாம் வராது. பழக வைப்பார். ஜெயக்குமார கூப்பிட்டேன், ஐயா நான் இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணதே இல்லை, இன்னும் பண்ணும். நான் பீடத்தை தாரேன், நல்ல ஜபிக்கிற மனுஷன், கிருபை உள்ள மனுஷன், பக்தி உள்ள மனுஷன். பிரசாத்தை எப்படி பண்ணோம்? ஏசிருப்பார். நாளுக்கு போய் மாட்டிக்கிட்டு முன்னையும் போட மாட்டேங்காரு. பழங்கு வைக்கிறோம். பேச பேச அந்த கிருபை பெருகும், அபிஷேகம் பெருகும், வரம் பெருகும். உனக்குள் இருக்க வரத்தை அனுமூட்டி எழுப்ப விட தானந்து வெளிப்படும், தேவநாமம் மகிமைப்படும். பட்டயத்து சும்மா அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்? துரு பிடிச்சு போ. அப்ப அதை எடுத்து தேவனுக்கென்று பயன்படுத்தும் போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம் தனியாக இல்லை. ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார், ஆவியானவர் கூட இருக்கார். தேவரோகத்தோட திடீர்னு போனோம், ஏன் நாளைக்கு என்னால பிரசங்கம் பண்ண முடியாது ஐயா, நீங்க பண்ணிருங்க ஐயா அப்படின்றார். சரி, பலவீனம் பழகிறார். பண்ண ஒரு தடவை பண்ணேன், ரெண்டாவது தடவை பண்ணேன், மூணாவது தடவை கூப்பிட்டார். நோ, நீ தான் பண்ண. பழகம், யுத்தத்துல பழகம் கடினமா இருக்கும். செய்தி எடு, சரீரம் பலவீனம், சத்துரு எதிர்ப்பான், காமலே நான் பேசாம பண்ணிட்டேன். ஏன்னா அவரை பழகுறதுக்கு கத்தரையாண்டு சொல்லி வைத்தார், நீ பேசக்கூடாது. அவர் தான் என்னைக்கு குதிரையை யுத்தத்துக்கு பழக்கிறது, அப்பாட்டுக்கு கொள்ள கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு புழுக்க வச்சா பழக்கணும் இல்லை. என்னை பழக்கினார், பழக்கணும். ஊழியத்துல பழக்கப்படுத்திக்கிட்டே. ஏன்னா தேவ ராஜ்யத்திற்கு ஆட்கள் தேவை. ஐயா இதான பாட்டு தானே பாடுவோம், ஏன்னா அதுதான் முக்கியம். ஐயோ நான் நீ செய்தாரம் அதுதான் முக்கியம். வேற ரெண்டு பேரும் போய் நிற்காங்க. அப்போ யோசுவாவை தேவன் பிற்காலத்தில் எப்போ கானான் தேசத்தை பங்கிடப்பட போகிறது, யோசுவா தான், மோசே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். மோசே நினைச்சுக்கிட்டாரு, கானான் தேசத்துக்கு நம்ம போய் பங்கு போட்டு சீட்டு போட்டு அல்லேலூயா க்ளோரி. ஒன்னே ஒண்ணுதான் இருந்தார், பேச சொன்னாரு. இவன் மேல உள்ள எரிச்சல் அடிச்சிட்டார். ஆமா, என்ன வந்துட்டு ஆவியை விசனப்படுத்தினால தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்தது ஒண்ணு. வடன்ன தண்டம், நீ கானானுக்குள் போக என்னையா பெருசா பண்ணிட்டு நம்ம பார்வையில சொன்னாரு. வேற என்ன செய்தாரு? அடிச்சுட்டாரு. ஏன் அந்த தண்டனை? அந்த கண்மனையில் வந்து தேவன் நின்றார். கிறிஸ்து ஒரு முறைதான் அடிக்கப்பட்டார், இரண்டாவது முறை அடிக்க முடியல. உயிர் ரட்சகர் ஆவிக்குரிய சத்தியம் தேவ பக்தியின் ரகசியம் இருக்கு. எவ்வளவுதான் நாம் தேவனுக்கு என்று வாழ்ந்தாலும் உழைத்தாலும்
மாம்சத்திற்கு ஒரு பொழுது இடம் கொடுக்க கூடாது. தெய்வீக குற்றத்திற்குள்ள போயிருவோம். அதான் சொல்லுவேன், தேவனுக்கு அடுத்த காரியத்துல தப்பு பண்ணிடாதீங்க. எவ்வளவு நீங்கள் தேவனுக்குள் வளர வளர நீங்க செய்யற சின்ன தப்புக்கு பெரிய சட்டம். அப்ப நாங்க வளரவே இல்லை. இப்படியே அது அல்ல. தேவனை அறிகிற அறிவுக்குள் எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் கடந்து போகிறானோ அவனுக்கும் தேவனுக்கு எவ்வளவு நெருக்கம் வருகிறதோ அவ்வளவு தூரம் தேவனுக்கென்று அவன் கவனமாக அடிச்சுட்டாரு. வாங்கி உங்களை வச்சு மேய்க்க முடியும். 20 லட்சம் பேர் இந்த தண்ணின்னு அடிச்சாரு, தண்ணி புரட்டும். புரிஞ்சுக்கோங்க, ஒரு அடிச்சனால தண்ணி வராம இல்லை. அதான் தேவ கிருபை. நஷ்டப்படுத்துறாரு. கல்ல ஒருத்தர் பேசும், உங்களுக்குள் இருக்க வரத்தை நம்பி வாழ்க்கை நடத்திடாதீங்க. தேவ வார்த்தை நம்பி வாழ்க்கை நடத்து. அதுதான் அதுதான் 2 பேரும் போய் நிக்க அசந்துட்டு, அதுல ஒரு பக்கம் ஆரோன் பிடிக்கிற, இன்னொரு பக்கம் யார் பிடிக்க? ஊரும் பிடிக்க. இந்த ஊரும் யாரு? இவர் செய்தது ஒரு சாதாரண காரியம். அதுவும் இவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இது பிடிச்சுக்கிட்டு இருந்தார். எளிமையான ஒரு காரியம். நம்ம பார்வைக்கு என்ன பெருசு, ஒரு கையை தாங்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் எவ்வளவு வச்சுக்கோங்கன்னு கூட சொன்னா, கொஞ்ச நேரம் பைபிள் குடிச்சுக்கிட்டு இருக்க. தேவன் தனக்கென்று செய்யப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் மறந்துவிடுவது அவர் அநீதி உள்ளவர் அல்ல. யாத்ராகமம் 31:2 ஆண்டவர் இந்த ஊருக்கு என்ன செய்தார்? நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெத்லகேலை பேர் சொல்லி அழைத்து. போதும். இந்த பெத்லகேல் யார் தெரியுமா? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன். பரிசுத்த வேதாகமத்தில் முதல் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் இந்த பெத்லகேல் தான். 5ஆம் வருஷத்தின் பின்பாகம் அவனை தேவ ஆவியினால் நிரப்பின. யார் பேரன் தெரியுமா? இவரு ஊருடைய பேரன். யூதா கோத்திரத்துடைய ஊருடைய மகனான ஊரியின் குமாரன். கர்த்தருக்கென்று நீங்கள் உண்மையாய் பக்தியாய் தேவனுக்கென்று நீங்கள் செய்வீர்களானால் சந்ததிக்குள்ள அவர் கலந்து வருவார். தீமோத்தேயுவை பார்த்து உன் விசுவாசம் தாயாகிய அனிக்கையாளுக்குள்ளும் பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள்ளும் அந்த விசுவாசம் கடந்து, அதுக்குதான் பக்தியா இருங்க. புத்தியாவும் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு எடுத்த காரியத்துல நீங்க ஒரு சின்னது செய்தாலும் போதும். தன்னால் இயன்றதை செய்தாடு. இதான் எங்களை சொல்ல மாட்டாரு, நீ செய்யணுங்க. நீ வேலைக்காரன், ஊழியக்காரன். உனக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாவிட்டால் அல்ல. சுவிசேஷத்தை அறிவிப்பது என்ன விழுந்த கடமை.
உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன், நீ கண்டிப்பாக செய்ய. உங்களுக்கு அப்படியா? வேலை பார்க்கிறீர்கள், குடும்பத்தை நடத்துகிறீர்கள், அதன் நடுவில் உங்களால் இயன்ற ஒரு ஊழியத்தை, பாடல்களுக்கு உதவி செய்வது, சுவிசேஷ வேலைக்கு வருவது பார்க்க அற்பமா இருக்கு. போய் ஒரு டாக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த டாக்ஸ் யாருக்காவது போயிடுச்சு. தேவன் அதை கணக்கு வைத்திருப்பார். ஏ.எம். ராஜன் பிரபலமான நடிகர், அவர் தற்கொலை செய்வதற்கு போன பொழுது அடுத்த நாள் தற்கொலை பண்ண போட்டாரு. அவரு பயங்கர கடன் பிரச்சனையில இருந்தாரு. எல்லா தெய்வத்தையும் கூட்டு பார்த்துட்டாரு. ஒரு பக்திமான் கடைசியாக ஒரு குரல் அவரோடு பேசிய, மகனே உனக்கு ஒரு பேரை சொல்லுகிற ஞாபகம் இருக்கா? எத்தனையோ வருஷம் கழிச்சு அதை கர்த்தர் கேட்க யோத்து பார்க்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பைபிள் கொடுப்பாங்கன்னு சொல்லி மாரல் கிளாஸ்ல போய் உட்கார்வார். அங்கு ஒரு டீச்சர் பைபிள் போதனை கொடுப்பார். இயேசுவை குறித்து கர்த்தர் அவர் செய்த பணி. அவரை ஞாபகம் இருக்கா? மார்ட்டின் நினைக்க அவருக்கு. அவரை ஞாபகம் இருக்கா? அப்ப ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. அவர் போதித்த தெய்வம் தான் இயேசு. நாளைக்கே உன் கடன் நீக்கிட்டு அடுத்த நாள் எல்லாம் அற்புதம் நடக்கும். எப்படி கதவை தட்டுறாங்க, பயந்து போய் கதை திறக்கிறாரு, கடன் கொடுத்தவன் பூகம் பரிசா என் கூட வண்டியில் நேரா கூட்டிட்டு போய் தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ அதை கொண்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, நாங்க நேற்று ராத்திரி தூங்க முடியல, இவர் கணக்கு எடுத்து பார்க்க சொல்லி ஏதோ ஒன்று எங்களை ஏவி கொண்டு, உடனே இவருடைய கணக்கு பூரா எடுத்து பார்த்தா இவர் ஏற்கனவே கடனை பூரா எங்களுக்கு அடைச்சிட்டாரு. மேற்கொண்டு இவர் கடன் தர வேண்டாம், எல்லா கடன் பத்திரத்தையும் கேன்சல். எப்படி பார்த்தீங்களா? மார்ட்டின் செய்தது ஒரு சின்ன ஊர். தேவன் அதை மறக்கல. ஆனால ஆண்டவர் என்ன சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல, உன் கிரிகள் எல்லாம் எனக்கு தெரியணும் பாராட்டின பின்பு அந்த சபையில் இருந்த தவறை சுட்டி காண்பித்து அடுத்தது பரிசு கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன கொடுக்க போறாரு? பரிசு கொடுக்க. எப்படி கொடுக்கிறார் என்றால் 24ஆம் வசனத்தில், தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய அவலட்சணங்கள் அவபக்திகள் ஏற்பட்டாலும் கர்த்தர் தமக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருப்பார். புரிந்து எலியா ஆட்டோட சொல்றாரு, தேவரே நான் உமக்கு வெகு பக்தி வைராக்கியம், நான் ஒருவன் மாத்திரங்க. இந்த வார்த்தையை பாருங்களேன், அவர் சொல்றது, நான் ஒருத்தன் தான் பக்தி, மீது ஒருத்தனும் பக்தியே கிடையாது. இந்த மாதிரி அவர் பேசுறார். 1 ராஜாக்கள் 18 அதிகாரமா 19
1 ராஜாக்கள் 19:14 பின்பாக நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். பக்கம் 457. முதல்ல தொடங்கும் போது சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக பக்தி வைப்பார். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 18ஆம் வசனம், ஆனாலும் பாகாலுக்கும் முழங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்க. நீ ஒருத்தன் மட்டும் நினைக்காத, நான் 7000 பேர் என்னை சேவிக்கிறவர்களை நான் வைத்திருக்கிறேன். இது ஆண்டவர் எலியாவுக்கு வெளிப்படுத்த. ஊழியக்காரருக்கு எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்த மாட்டார். நாங்க ஆண்டவரோடு பல மணி நேரம் பேசுகிறோம். அவர் என் பக்கத்துல ஸ்டூல் போட்டு சோஃபால உட்கார்ந்து பேசுகிறார். நாங்கள் நிறைய அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசணும் சொல்ற ஆட்கள்லாம் பேசுங்க, அவங்க கொடுத்த கிருபை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தணும். தெய்வம் தனக்குரியவர்களை அவர் அறிந்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று தேவன் குறித்து ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கார். பக்தி உள்ள ஒரு கூட்டம். அந்த சைலண்டா கர்த்தருக்கு வேலை செய்துக்கிட்டே ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? வெளியவே தெரியாது. சும்மா நாங்க 40 கூடி ஜெபித்தோம். நல்ல கதைக்கு உதவார். தேவ சமூகத்தில் ராத்திரி எழுந்து முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தேசத்துக்கு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன், அது பெந்தகோஸ்து கூட்டம் கிடையாது, தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த கூட்டம். இவங்கெல்லாம் ஆவியில பறக்கிற ஆட்கள். அவன் பக்தி உள்ளது. அவன் ஜபத்தை கத்திருக்க முழங்கால் நாஜம் ஆண்டவரை அந்த கூட்டத்தில் ஒருவனாக என்னை இணைத்துக் கொள் சொல்றாரு. இந்த போதகத்தை பற்றி கொள்ளாத ஒரு கூட்டம் உன் சபைக்குள்ள இருக்கு. எந்த போதகது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் அதை எடுத்து சொல்றேன். தேவ பக்திக்கு ஏதுவில்லாத உபதேசங்கள் அப்படி அடையாளம் கண்டுக்கும். எப்படி தேவ பக்திக்கு ஏதுவில்லாத உபதேசம், விசுவாசத்தை பலப்படுத்தாத உபதேசங்கள், தேவனை அறிகிற அறிவில் வளர்க்காத உபதேசங்கள். இப்படியே நான் சொல்லிட்டே பரிசுத்தமாதலுக்கு ஏதுவில்லாத உபதேசங்கள், நீதியை நடத்திக்காத உபதேசங்கள் இருக்கு. ஏற்பட்டது இருக்கு. பழைய பாட்டில் இருக்கு, புதிய பாட்டில் கிடையாது. நம்முடைய நம்பிக்கைக்கு விரோதமாக சொல்லப்படும் உபதேசம், இவைகளை கை கொள்ளாதபடி விலக்கிக்கணும். அது தெரியணும்னா பைபிள் வாசிக்கணும், நிதானமா வாசிக்கணும். வெளிப்படுது மத்தேயு சுவிசேஷத்துல இருந்து மெதுவா வாசிக்கிட்டே நீங்க வார்த்தைக்க கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் சொல்றது கரெக்டா இல்லையாலும் நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய உபதேசத்தில் தவறு இருக்கும் என்று நீங்கள் காண்பீர்களானால்
தைரியமா என்ன அப்ரோச் பண்ணி இந்த வர்த்தனை எப்படி இருக்கு நீங்க எப்படி பேசு. ஓப்பன் புக் தான். எனக்கு கர்த்தர் அப்படிலாம் வெளிப்படுத்த மாட்டார். தவறு தவறு, சத்தியம் சத்தியம். இதை கை கொள்ளாத ஒரு கூட்டம் உள்ள இருக்கீங்கல்ல, நீங்கள் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றொரு ரெண்டு காரியத்தை அவங்களுக்கு சொல்ற. அது என்ன? சாத்தானுடைய ஆழங்கள். ஒன்று தேவனுடைய ஆழங்கள். தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை நீங்கள் கர்த்தருடைய ஆழத்தை அறிவதற்கு பிரயாசப்பட்டு அதற்கென்று நீங்கள் உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரை நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், கிரியைகளை அறிந்து கொள்ள வேண்டும், இப்படிய வழி நடத்துதலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நம்ம கையில கொடுக்கிற பொக்கிஷம் இந்த வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் தேடுவீர்களானால் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே போவார். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க பல்லவத்துக்கு போனேன், ஒரு கூட உட்கார்ந்து புரோட்டா சாப்பிட்டேன். எனக்கு அவர் கொத்து புரோட்டா கேட்டேன், ஒரு வெறும் புரோட்டா வச்சுட்டார். இந்த கதால் தான் நடக்காது சொன்னாருங்க. புரோட்டா சாப்பிட்டேன்னு சொல்லல, நான் இப்பொழுதுதான் காலை டிஃபன் பருவம் போய் இயேசோடு சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார். இதை கேட்டுட்டு வந்து ஒருத்தர் என்று சொன்னார். அவர் என்னை விட மோசமான ஆளு கேட்டார். நான் அது கொஞ்சம் மரியாதையா பேசும். அவர் முடிச்சா கம்பெடுத்து அடிச்சே கொண்டு விட்டார். இப்படி சொல்றான், கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கான், இப்படி சொல்றான். அவன் எதுவும் சொல்லுவான், இதுக்கு மேலையும் சொல்லுவான். கேட்கிற ஒரு கூட்டம் இருந்தா எதையும் சொல்லுவான். தேவனுடைய ஆழங்களை அறிய அறிய நம்முடைய விசுவாசம், பக்தி, பரிசுத்தம், குணம், நம்ம குணம் இருக்குல்ல, குணத்தாலி சாந்தகுமாரி என்றார் வச்சிருப்பாங்க. அந்த அம்மா மாதிரி போக்குறது வேற. அந்த பேருக்கும் அதுக்கும் சம்பந்தம் வேறு. எல்லாம் மறுரூபமாகி தேவ கிருபையையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கையையும் வழிநடத்தல கொண்டு வரும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார். இப்படி மாற்றி போடுங்க. தேவன் நோவாவோடு சஞ்சரித்து அவர் இறங்கி வந்தான்னு இருந்தார். அப்போ ரெண்டு பேருக்கு நெருக்கம் இருந்தது. தேவன் பேசுவது மிக தெளிவாக ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் தேவ சத்தம் கிளியரா கேட்டது. அபிஷேகம் பெற்ற ஆட்களுக்கு தான் கேட்கணும். கர்த்தர் பேசினாருக்கு அவன் செய்யறது பூரா கேட்க மாறாரு. கர்த்தர் என்கிட்ட பேசினார், பேசவே வேண்டாங்க. அவர் லைஃப் சரியில்லையே, பொய் சொல்ற, மிருக பணம் இருக்கு, இன்னொன்னுக்குள்ள பணம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஏத்துனார் என்ன பேசினார், யார் பேசினா அவங்கிட்டான்னு கேட்டார். என்கிட்ட பேசாம இருக்காரு. ஆனா இங்க பாருங்க, எங்க வசனத்தின்படி வாழ்க்கை. இது தேவனுடைய ஆழம். சாத்தானுடைய ஆழத்தை ஆராய்ந்து பார்க்க கூடாது. புரியுதா?
சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். தந்திரம் தெரியும். நம்ம எதிராளி பிசாசு சாத்திரம். நான் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு கை பார்க்காம நேருக்கு நேர் சொல்லிட்டு ஒரு கை பார்க்க சொல்லிக்கிட்டு 10-15 சொல்லிட்டாங்க. சேரு ஜோலியை நீ பார்த்துட்டு போ. என் தேவன் இயேசு ஜெபிக்கிறார். அழைத்தவரும் அழைப்பும் திரும்ப வரங்களும் அவன் தோற்கடிக்கப்பட்டான், தகர்க்கப்பட்டான். ஆனா அவன் தந்திரசாலி, வஞ்சகன், வஞ்சிப்பான், எதிர்ப்பான், மொழிகளா தந்திரம் பண்ணுவான். அதையும் தட்டி மேல எழுந்தின வஞ்சம். இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஊழியம் செய்யணும். இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவன் ஆழத்தை அறிய வேண்டாம். தேவன் அதை விரும்பல. இந்த ஆவி எப்படி, அந்த ஆவி எப்படி, இந்த ஆவியை அடிச்சுட்டா உலகில வந்து திரும்ப அடிச்சுட்டு போயிருவான். திரும்ப உங்களுக்கு நடந்தது, சும்மா இல்லை. நான் ஒருத்தர் சொல்வேன், நீர் இந்த மாதிரி செய்யாதீரும், இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல. சாசுகளை சொல்றது சும்மா கோயிலா போயிட்டு சுத்திக்கிட்டு இந்த ஆவியை நான் கட்டுகிறேன், வெட்டுகிறேன், உடைக்கிறேன் அப்படின்னா என்ன அது? அண்ணா நீங்க செய்யாதீங்க. அவர் நம்ம குரு கேட்கணும். போனார் குஜராத், போயிட்டு ஊழியம் முடிச்சுட்டு திரும்ப இந்த வாழ் வச்சவருக்கு ஒருத்தவங்க தெரியும் அவங்களுக்கு அங்கேயும் இங்கே தான். அவன் கோயிலை பார்த்து உண்மை நான் அடிக்கிறேன் அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கான் ஒப்பிக்கிறேன். நீ ஊழியம் முடிச்சுட்டு வந்திருக்க, உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆண்டவர் 40 அந்த பைபிளை திறந்தாரான், எல்லாம் வெறும் வெள்ளைய கண்ணை அடைச்சிட்டு பிசாசு. இவர் பிசாச துரத்துவாரு. 2 நிமிஷம் இவர் பிசாச துரத்துவார். இவர் துரத்துறத கர்த்தர் பயில நிக்கிறேன், நான் எல்லாம் பார்த்திருக்கேன். இவரை தான் எல்கை தாண்டி போய் என்ன இருந்தாரு, அவன் கோயிலுக்குள்ள உட்காந்து போறான். உனக்கு என்ன, இவர் இங்க இருக்க கூட ஜாமி மாதிரி அதை அடிச்சிட்டாரு. கர்த்தர் அமைதியாக டேஞ்சரா தான். தேவன் அமைதியாக சரி, உன் எல்கை நீ மீற, உனக்கு ஒரு ஊழியத்தின் அதிகாரம் கொடுத்திருக்க, அதுக்குள்ளதான் நீ நிக்கணும். அதனாலதான் நீ ஊழியம் பார்த்தா சொன்னாரு. என்கிட்ட ட்ரெயின்ல அஜரத்னம் நான் வெள்ளையா தெரிஞ்சது, கண்ணை அடைச்சிட்டு கதறி 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 தேவ சாந்த அழுது, மன்னிப்பு கேட்டு அழுது, கண்களை திறந்தோன்னு ஆண்டவரே இனிமே இந்த தவறு செய்ய மாட்டேன். 1/2 மணி நேரம் அழுத ராஜரத்னம். தேவன் கிருபையாக இறங்கி அது விலகி போக வைத்தார். சாத்தானுடைய ஆழத்தெல்லாம் ஆராய்ந்து பார்க்க கூடாது. இது எதுக்கானா அடிச்சு தள்ளிடலாம், தந்திரம் பண்ணா தேவனுடைய வார்த்தையை கொண்டு தப்பிச்சு வெளியே வந்துடலாம். வஞ்சக வலை விரித்தானா அதுல தப்புறது பெரிய கிருபை. வஞ்சகம் வலைய விரிச்சது எவளுக்கு விரிச்சான்ல அப்படிதான் செய்வோம். எவள்கிட்ட போய் என்ன கேட்டான், நல்லா இருக்கீங்களா, உங்க வாழ்க்கைலாம் வீட்டுக்காரர் எப்படி இருக்காங்க, அதவங்க எப்படி இருக்கிறா, உன் டெய்லி சாப்பாடு போடுறாரா, சமைச்சு கொடுக்காரா, அப்படியே கேட்டேன். அதான் வஞ்சகம். தேவன் ஒன்று சொல்லி இருக்க அதற்கு எதிர்மாறாக எடுப்பான்.
எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கேள்வி எப்படி விழுது பார்த்தீங்களா? தாத்தாட்ட நாங்க எப்படி உயிரோட இருக்கோம்? எப்படி வந்தாமா சர்ச்சில கணக்கெல்லாம் கொடுக்காங்களா? காணிக்கைய வாங்கி என்ன செய்யறாங்க? ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க. அவர் எவ்வளவு எடுக்கார், இவர் எவ்வளவு எடுக்காரு அப்படின்னு யாராவது கேட்டா அவருக்கே போய் காட்டு என்கிட்ட வர என்கிட்ட வர சொல்லுங்க. நான் சூழ எனக்கு அந்த பிதாவின் வஞ்சகத்தை முறிக்கிற, தடுக்கிற, விளக்குகிற கிருபையை ஜெபம் பண்ணி பெற்று. அதனால்தான் யாராவது என்கிட்ட வந்து பேச அந்த பேச்சு வசனத்துக்கு உட்பட்டு இருக்கா, வசனத்துக்கு போறாங்க. இடம் கொடுக்காது. ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் ரொம்ப பிசாசை பத்தி ஆராய்ச்சி பண்ணி புக்கு போட்டுப்பாங்க. தயவு வாசிக்காது. சத்துரை ஒரு கண் வச்சுக்கோங்க. ஒரு கண் எந்த வழியிலையும் வர பார்ப்போம். ஆவியானவர் நம்மை காக்கிறவர். சத்துரு வெள்ளம் போல விரும்புவது ஆவியானவர் கொடியே ஜெபம். நல்ல பிதாவே